இயேசு எப்படி பிதாவை அவர் ஆராதித்தார். ஜனங்கள், அங்க இருந்த யூதர்கள் மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். பரிசுத்த ஆவியானவருடைய அங்க அபிஷேகத்தை குறித்து அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாய், பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுகிறதான நேரம் எவ்வளவோ நேரங்கள்ல இது ஒரு முக்கியமான நேரம். எந்த நேரம்? மனுஷர் என்ன செய்யும் பொழுது மூர்க்கமடைந்து என்னத்தை பல்ல கடிக்கிறப்ப. உபத்திரவம் பின்னால வரட்டும், உபத்திரவம் பின்னால வரட்டும், அல்லது வந்துகிட்டு இருக்கட்டும், அது இருக்கட்டும், நான் முதல்ல ரெடி ஆகணும். பல்ல கடிக்கிற நேரம். நமக்கு முன்னால இருக்கிற மனுஷன் மனுஷி, அது வேலை ஸ்தலமா இருக்கட்டும், அது குடும்பமா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், நெய்பர்ஹுட் பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கட்டும், அவர்கள் மூர்க்கமடைந்து பல்ல கடிச்சு தூஷணமான வார்த்தைகளை அவர்கள் பேசும் பொழுது ட்ரைனிங், அதான் பேட்டில் ஃபீல்டு. பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்பப்பட வேண்டிய நேரம் அந்த நேரம் தான். அதுக்காக முட்டியால் போட்டு ஜெபம் பண்றதெல்லாம் இல்ல, ஒரு பெருமூச்சு தான். உள்ள இருந்து ஒரு பெருமூச்சு. ஆண்டவரே என்னை அபிஷேகிச்சிருங்க, உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தணும். இப்ப நான் இந்த வேளையிலிருந்து என்னை ரட்சியும் என்று நான் சொல்வேனோ? நோ நோ நோ. இந்த வேளையிலிருந்து என்னை ரட்சியும் என்று நான் சொல்வேனோ? நோ. நான் இதற்காகவே இந்த வேலைக்கு வந்தேன், இந்த வேலைக்கு என்னை கொண்டு வந்து, இதற்காகவே இந்த வேலைக்குள் நான் வந்தேன். பிதாவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், நான் அவைலபிளா இருக்கேன், என்னை அபிஷேகிச்சிருங்க அப்படின்னு உள்ளார ஒரு பெருமூச்சில ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது ஸ்தேவானை தேவன் என்ன செய்வார்னா, அபிஷேகிக்கிற கர்த்தர் நிச்சயமா நம்ம என்ன செய்வார்? அபிஷேகம். இன்னைக்கு கிறிஸ்தவம் அபிஷேகம், ஆராதனை, நிறைவு வேற ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கு. மனுஷன் மூர்க்கம் அடைந்து அவன் பல்ல கடிக்கிறப்ப, பரிசுத்த ஆவியினால் ஒரு மனுஷன் நிரப்பப்படும் பொழுது, இங்க வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரத்தினுடைய 15ஆம் வசனம். அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆலோசனை சங்கத்தில் உட்கார்ந்திருந்த அனைவரும் ஸ்தேவான் மேல் கண்ணோக்கமா இருந்தார்கள். அவன் முகம் தேவதூதன் முகம் போல் இருக்க கண்டார்கள். அவனுடைய முகம் தேவதூதனுடைய முகம் போல் பிரகாசிக்க கண்டார்கள். பழைய உடன்படிக்கையில மோசேனுடைய முகம் பிரகாசமா இருந்தது. அப்புறம் அப்படியே டிமினிஷிங் க்ளோரி, அப்படியே மங்கிடும். அப்படியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முகம் பிரகாசமா இருந்தது. மறுரூப மலையில அவருடைய முகம் பிரகாசம். ஸ்தேவானுடைய முகம் பிரகாசம், தேவதூதனுடைய முகம் போல. 3 மனுஷருடைய முகம்தான் பிரகாசம் வேதம் சொல்லியிருக்கு. ஒன்று பழைய உடன்படிக்கையில மோசே சீனாயிலிருந்து இறங்கி வரும் பொழுது, பிறகு மறுரூப மலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய முகம் பிரகாசமா இருந்தது. இங்கே ஸ்தேவானுடைய முகம் பிரகாசமா இருந்தது. பிரியமானவர்களே, எப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் வாசிக்கிறோம், பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், ரிடம்ஷன், சால்வேஷன் எதுல கூட தேவைப்படுது நமக்கு அப்படின்னா, பிரசங்கின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஞானம் உள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம், மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருக்கிறதான தாழ்மை, that meekness, that lowliness, அந்த மனத்தாழ்மை, அந்த gentleness, அந்த சாந்தம், அந்த மனத்தாழ்மை, அந்த ஞானம் அவனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும். திடுதுப்புன்னு வந்துடாது. மேஜிக் கிடையாது. இட்ஸ் நாட் மேஜிக். பரிசுத்த ஆவி திடீர்னு இன்னைக்கு வந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்துருச்சுன்னா உடனே நாளைக்கு, நோ நோ நோ, இட்ஸ் நாட் மேஜிக். அது ஒரு கோர்ஸ், அது ஒரு கோர்ஸ், அது ஒரு சால்வேஷன். மனுஷனுடைய முகத்தை, அவனுடைய அந்த மனுஷனுடைய ஞானம், அந்த முகத்தை அவன் தாழ்மையா இருக்கும் பட்சத்தில், அவன் சாந்தமா இருக்கும் பட்சத்தில், அவன் ஞானமா இருக்கும் பட்சத்தில் அவனுடைய முகத்தை பிரகாசிப்பிக்க பண்ணும். அவனுடைய முகத்தின் மூர்க்கம் மாறும்.
ஆனால் ரொம்ப துக்ககரமானது. இன்னும் நாம் மேன்மை பாராட்டுவோமானால், நான் இத்தனை வருஷம் சிஎஃப்சியில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு நாமும் மேன்மை பாராட்டுகிறதுல ஒரு மேன்மையுமே கிடையாது. இத்தனை வருஷம் இருந்தேன்னு முகம் இன்னும் மூர்க்கம் இருக்கே, முகத்துல முகநாடியில் இன்னும் ஒரு மூர்க்கம் இருக்கே. நம்மளுடைய வைஃப் நமக்கு சாட்சி கொடுக்க முடியுமா? மற்றவங்களாம் விட்டுருங்க, நம்மளோடு கூட இருந்திருக்கிறதான வைஃப் இன்னும் உங்களுடைய முகத்தினுடைய முகநாடி இன்னும் வேறுபட்டு தான் இருக்கு. மூர்க்கம் இன்னும் மாறல. இதுக்கு ஏன் இப்படி மூஞ்ச காமிச்சிங்க? நீங்க இன்னும் இப்படி ஒரு மூஞ்ச காமிச்சிட்டீங்களே. மூர்க்கம் இப்படி மனைவியின் இடத்துல, இப்படி வேலை ஸ்தலத்துல, இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்கள்ட்ட அந்த மூர்க்கம், அந்த முகநாடி வேறுபடுறது காமிக்கிறப்ப, அப்ப என்ன காமிக்கணும் அப்படின்னா, என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஆண்டவரே உள்ளார என்ன இல்ல? ஞானம் இல்ல. உள்ளார என்ன தாழ்மை இல்ல, இன்னும் சாந்தத்துக்குள்ள இன்னும் வளரல, இன்னும் அந்த டிகிரிக்கு இன்னும் போல, நான் இன்னும் மூர்க்கம் மாறல. ஃபேஸ் இஸ் த இண்டெக்ஸ். இதுதான் இதனுடைய அகத்தினுடைய காரியம் இந்த முகத்துல தெரிகிறது. அப்படி தேவன் வச்சிருக்கிறார், நம்மளுடைய முகத்துல வச்சிருக்கிறார். நாம் ஏமாற்ற முடியாது. அது அந்த சோதனை வேளையில, இந்த நெருக்கடியின் வேளையில அந்த முகநாடி மாறுபட்டுருது. ஆனால் இந்த வாலிபனாகிய இந்த ஸ்தேவானுடைய காரியம், அவன் ஞானத்தில் நிறைந்தவனாய் இருந்தான். இன்னொரு காரியத்தை கூட நான் காண்பிக்க விரும்புகிறேன். நாம் இந்த காலையில் நாம் கேட்டோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நீ என்ன பரிசுத்தம் படுத்தல, என்னை நீ விசுவாசிக்காம போயிட்ட. ஜனங்கள் உன்னை ப்ரொவோக் பண்ணாங்க, உன்னை கோபம் மூட்டினாங்க, உன்னை எரிச்சல் மூட்டினாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீனு ரெஸ்பாண்ட் பண்ணிட்ட. அவன் என்னை கோபப்படுத்தினான், அவன் என்னை எரிச்சலை மூட்டி விட்டான், என்னை தூண்டி விட்டான், நான் கோபப்பட்டேங்கிறதுல இல்ல. அப்படி இல்ல. சால்வேஷன் நமக்கு இருக்கு. சங்கீதம் 4வது சங்கீதம் 4வது வசனம் நமக்கு தெரிந்த வசனம். சங்கீதம் 4:4, 4வது சங்கீதத்தில் இது ஒரு ஏர்லி ஸ்டேஜ். இது சங்கீதம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சும்மா ஒரு கத்துக்குட்டி ஒரு புட்டிப்பால் குடிக்கிறதா இருந்தா அது மாதிரி செய்யலாம். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம், கோபம் கொண்டால் பாவம் செய்யாதிருங்கள். எங்க போய்? ரூமுக்கு போய், படுக்கைக்கு போய் உங்கள் இருதயத்திலே தியானிச்சு அமர்ந்திருங்கள். நீதியின் பழிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். தட் இஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட். விளைவிக்க, இட்ஸ் அவாய்டிங் சின். கோபம் உள்ளார வருது, வாயினால கொப்பளிச்சு வெளியில வந்துடாத பிடிக்க இருக்கிறதுக்கு படுக்கைக்கு போ, அமைதலாயிரு, உன்னை தியானம் பண்ணு, உன்னை நிதானித்து நியாயந்தித்து பார்த்துக்க. உன்னையே உன் படுக்கையில உட்கார்ந்து உன் இருதயத்துல உன்னை நீனே நிதானித்து நியாயந்தித்துக்கொள். அந்த இடத்துல ஸ்பாட்ல நிக்காத. கோ டு ரூம், ஏதோ ஒரு படுக்கைக்கு போ, அந்த ஸ்பாட்ல நிக்காத. இது இன்னும் எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்க போறோம்? பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம், பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம். பிரசங்கின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 4வது வசனம், உனக்கு மேல இருக்கிறதான உன்னுடைய அதிகாரத்தில் உள்ள மனுஷன், உனக்கு மேல இருக்கிறதான, இப்ப குடும்பமா இருந்தா தப்பிச்சுக்கலாம். நான் தான் அதிகாரி, நான் தான் புருஷன், நான் தான் ஆள் அப்படின்னு சொன்ன ரைட்டு, எனக்கு ஏன் லொல்லு பிரச்சனை, வாயை பூத்திட்டு நான் போய்க்கிறேன். சங்கீதம் 4:4ன்னு சொல்லிட்டு எங்க பூத்துக்குவேன்? நான் ரூமுக்கு போய்க்குவேன். இப்ப எனக்கு மேல ஒரு பாஸ் இருக்கிறார். அவர் என் மேல இப்ப மூர்க்கமா காமிக்கிறார், அவருடைய மூர்க்கத்தை காமிக்கிறார், முகத்தை மாறுபடுறார், ஷவுட் பண்றார். உன் அதிபதியும் உன் கோபம் எழும்பும் பொழுதுனால், சார் ப்ளீஸ் வெயிட், நான் இருங்க, நான் ரூமுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்லி சரி சொல்ல முடியுமா? எனக்கு சங்கீதம் 4:4 இருக்கு, இப்ப நான் ரொம்ப கோவப்பட்டுருவேன்.
சீட்டு கிழிஞ்சு போயிடும், வீட்டுக்கு வந்துடும், வேலை போயிடும். அந்த இடத்துல நிக்கணும். அந்த இடத்துல we have to stand still. அந்த இடத்துல உன் அதிபதியினுடைய உன் கோபம் உன்மேல் எழும்பும் பொழுது, உன்னுடைய பாஸ் உன் மேல இருக்கிறதான அதிகாரத்தில் உள்ளவங்க, அந்த இடத்துல திருப்பிட்டு போறதெல்லாம் கிடையாது. திருப்பிட்டு மூஞ்ச காமிச்சிட்டு திருப்பிட்டுலாம் போக முடியாது. அப்படி போகிறவர்களும் உண்டு, அப்படி திருப்பிட்டு எழுந்திருச்சு போகும்போது உன் கோபம் உன்மேல் உன் அதிபதி எழும்பினால் உன் ஸ்தானத்தை விட்டு விலகாத. ஸ்டாண்ட் ஸ்டில். இந்த இடத்துல நில்லு. கொட்டுற வரைக்கும் கொட்டுட்டோம். இணங்குதல். சாரி சார், சாரி, கரெக்ட் பண்ணிக்கிறேன், சரி பண்ணிக்கிறேன். அன்ரீசனபிள் பீப்புள், நியாயம் இல்லாமல் முகாந்திரம் இல்லாமல் கோவிக்கிறவர்களும் சண்டை பண்ணுகிறவர்களுமான மனுஷர்கள் யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இன்னமும் சங்கீதம் 4 நாள்லயே உட்காந்து நாம் அதில் உட்காந்துட்டு இருக்க கூடாது. நாம் 10 நாளுக்கு வரணும், இந்த 10 நாளுக்கு வரணும். ஆண்டவரே என்னை பழக்குவீங்க, அந்த இடத்துல நான் நிக்கணும். ஆண்டவர் உம்முடைய பலத்தால், பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையால் ஒரு நாள் ஒன்று ஓடவே முடியாது, தப்பிக்கலாம் முடியாது. அப்ப நிக்கணும். அப்ப சரிக்கு சரி நிக்க முடியாது. அப்ப ஏற்கனவே நிறைய நம்ம காரியங்களுக்குள்ளார ஒரு டையிங் நடந்துகிட்டே வந்திருக்கணும், பிராக்டிஸ் எடுத்திருக்கணும். எழும்பினால் இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும். ஒரு சிச்சுவேஷன் என்னுடைய வேலை ஸ்தலத்தில் இது மாதிரி ஒரு காரியம் நடந்தது. அந்த சூழ்நிலையில் நான் படிச்சு கொண்ட பாடம் அது. தேவன் இதை எனக்கு மாம்சமாக்கி கொடுத்தார். நம்ம எல்லாருமே பள்ளியிலேருந்து படிச்சுட்டு வந்தவங்கள தான் இருப்போம். காலையில் போன உங்களுடைய வகுப்பு ஆசிரியர்கள் போனோன்னு முதல் பீரியடு அட்டண்டன்ஸ் எடுத்துருவாங்க, அவ்வளோதான். பிரசன்ட் சார், ஆப்சன்ட் சார், முடிஞ்சு போச்சு. ஸ்ட்ரோக் போட்டால் காலையில் எப்படி ஸ்ட்ரோக் பண்ணும், எப்படி முடிஞ்சு போச்சு. ஆஸ் எ கிளாஸ் டீச்சர் நான் போகிறேன், ஒரு செக்ஷனுக்கு போகிறேன். கிளாஸ் டீச்சராக இருக்கிற இடத்துல போய் நான் காலையில் மார்னிங் அட்டண்டன்ஸ் எடுத்து ஸ்ட்ரோக் போட்டேன். என் வேலை முடிஞ்சு போச்சு. ஆஃப்டர்நூன் மதிய பிரிவேலைக்கு மதியத்துக்கு அந்த ஃபர்ஸ்ட் அவர் மறுபடியும் போகும்பொழுது ஆஃப்டர்நூன் மறுபடியும் அட்டண்டன்ஸ் எடுக்கணும். வேற ஒரு டீச்சர் வரணும் அந்த கிளாஸுக்கு. நான் கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், என்னுடைய வகுப்புக்கு முதல்ல வரக்கூடியதான யாரோ ஒரு சயின்ஸோ சோஷியலோ ஒரு டீச்சர் வந்து அவங்க இப்படி போடணும். மறுபடியும் அந்த ஸ்ட்ரோக்கை அவங்க போடல. வந்த மும்மரத்தில் கிளாஸை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க, அட்டண்டன்ஸ் போடல. பாஸ் செக் பண்றார், யாரெல்லாம் வந்து ஒழுங்கா அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்ணாததெல்லாம் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்றார். சாயந்தரம் போனால் அதில் நான் எந்த கிளாஸுக்கு நான் கிளாஸ் டீச்சராக இருக்கணும், என்னோட அட்டண்டன்ஸ் அங்கே போயிடுச்சு. இஸ் எ ஜூனியர். ஹெட் மாஸ்டர், தட்ஸ் மேலே இருக்கிறதான அதிபதி என்னோட 10 வருஷம் சின்னவர், வந்து உட்காந்துருக்கிறார். ஒரு 4-5 அட்டண்டன்ஸ் எல்லாம் யாரெல்லாம் ஆஃப்டர்நூன் அட்டண்டன்ஸ் எடுத்து க்ளோஸ் பண்ணாத அட்டண்டன்ஸில் வர்றப்ப என்னையும் கூப்பிட்டு அமைச்சிருந்தா நான் போயிருந்தேன். அந்த 4 டீச்சர்ஸ் வரிசையாக 4-5-10 டீச்சர்ஸ் போல நின்றாங்க. அந்த அட்டண்டன்ஸை அப்படி தூக்கி விட்டா அது அட்டை பாதி இப்படிதான் தனியாக பிஞ்சின்னு போச்சு. அப்படி தூக்கி, அதாவது மூஞ்சில் அடிக்காத மாதிரி தூக்கி அடிச்சு. என்ன ஒர்க் பண்றீங்க? நான் என்னமே எனக்கு புரியல சார். உடனே என்ன சொல்றீங்க அப்படின்னு. அட்டண்டன்ஸ் க்ளோஸ் பண்றது இல்லையா? நான் உடனே அட்டண்டன்ஸ் பார்க்குறேன். அட்டண்டன்ஸில் ஆஃப் ஸ்ட்ரோக் போடல. ஆஃப் ஸ்ட்ரோக் மார்னிங் ஸ்ட்ரோக் போட்டிருக்கு, ஆஃப்டர்நூன் ஸ்ட்ரோக் போடல. ஆக்சுவலாக யார் போடணும்? யார் போட்டிருக்கணும்? அது மதியம் முதல் பீரியடு போறவங்க போட்டிருக்கணும். இப்ப வருது, இப்ப என்ன சொல்ல? ஜஸ்டிஃபை பண்ண வேதம் என்ன சொல்லுது? இணங்குதல். இப்ப நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருந்தேன்னா இன்னும் மூக்கறுத்து விட்டுருப்பார். விக்டர், அதெல்லாம் பேசாதீங்க, நீங்க கிளாஸ் டீச்சர் எனக்கு தெரியும், உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன மேன் அப்படின்னு இருப்பார். அடுத்த வார்த்தை, அந்த டீச்சர் போட்டாங்களா போடலையாங்கிறது சாயந்தரம் இருந்து செக் பண்ணி இருந்திருக்கணும், தெரியுதா? இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஷட் அப், சொன்னதை செய்யுங்க அப்படின்னு பேசியிருந்தா வந்திருக்கும். அது நமக்குள்ள இருக்கிற ஆவியான ஒரு போதிப்பார்.
ஸ்டாண்ட் ஸ்டில். தூக்கி எறிகிறாரா? மூஞ்சில தூக்கி எறிகிற மாதிரி தூக்கி எறிகிறாரா? ஓகே, சாரி நான் கவனிக்கல. அத எங்க உள்ளார தெரியுது, உள்ளார ஒரு பக்கம் உள்ளார தெரியுது. இது இது யார் தப்பு இல்ல? இது நான் காலையில போட்டேன், இது மதியம் வந்தவங்க எடுக்க விட்ட தப்பு அப்படிங்கிறது இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு. தட்ஸ் த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அந்நிய பாஷையில் இல்ல. இப்படி மூர்க்கம் அடையும் பொழுது, ஸ்தேவானுடைய காரியம் இருக்கட்டும், ஸ்தேவான்லாம் பின்னால, ஸ்தேவானுடைய காரியங்கள், உபத்திரவம், சாட்சி, கோர்ட்டு, போலீஸ் ஸ்டேஷன்லாம் அப்புறம் பேசிக்குவோம். இப்ப வேலை ஸ்தலத்துல பக்கத்து வீட்டுக்காரன், மனைவி, பிள்ளைகள் மூர்க்கமாய் ஒரு காரியத்தை பேசும் பொழுது, எழும்பும் பொழுது, பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம், தட் ஸ்பாட் என்னன்னு புரியலையே, வந்து தூக்கி வந்தவன தூக்கி எறிகிறாரு, என்னன்னு புரியலேன்னு சொல்லிட்டு பிரிச்சு பார்த்த ஸ்ட்ரோக் போடல. பாக்குறது இல்லையா? இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு போகணும். செய்யுங்க அதை. ஓகே, சாரி நான் கவனிக்கல. ஓகே, நான் போட்டுறேன், தேங்க்யூ. அப்படி 4 பேர் நிக்கிறாங்க. சரி வாங்க, இப்ப வருவோமா? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரத்துக்கு திரும்ப வந்துருவோமா? இப்ப நம்மளுடைய அன்ரீசனபிள் பீப்புள், முரட்டு குணம் உள்ளவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறவர்கள், பர்பஸா நம்மளை அடிச்சு காயப்படுத்தணும்னு நினைக்கிறவர்கள். நீ என்ன மேன் ப்ராட்டஸ்டன்ட், நீ என்ன சர்ச்சு, நீ என்ன பைபிள், நீ என்ன ஹோலி ஸ்பிரிட், உன்னை பண்ணணும், உன்னை அவமானப்படுத்தணும், உன்னை சிறுமப்படுத்தணும், நீ என்னுடைய பவருக்கு கீழே இருக்கிற ஆள், நீனு பவர் கான்சியஸ், அத்தாரிட்டி கான்சியஸ். there are some people அந்த பவர் கான்சியஸா தன்னுடைய பவர் கான்சியஸை காண்பிக்கணும், அத்தாரிட்டி கான்சியஸை காண்பிக்கணும், அதை எக்ஸசைஸ் பண்ணணும். சரி, இப்படிப்பட்ட பீப்புளுக்கு முன்பாக என்ன செய்யறது? ஷவுட் பண்ணும் பொழுது, மூர்க்கம் அடையும் பொழுது இணங்குதல். ஓகே, ஒரே வார்த்தை, சாரி சார் நான் பார்க்கல, நான் போட்டுறது, முடிஞ்சு போச்சு. பெரிய என்னது அந்த இணங்குதல் என்ன செய்யுமா? பெரிய குற்றங்களை என்ன செய்யும்? அமர்த்தி போடும். சோ ஹோலி ஸ்பிரிட். இப்ப நான் மறுபடியும் அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7க்கே நாம் திரும்புவோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் அப்ப சங்கீத 4 இருக்கிறது இல்ல. நோ 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 நோ, காலங்கள் மாறும். எங்க நான் படுக்கைக்கு போறது, எங்க நான் ரூமுக்கு போறது, எங்க நான் பாத்ரூமுக்கு போறது, எல்லாம் ஓடிட்டுலாம் இருக்க முடியாது. இப்ப பரிசுத்த ஆவியானவருடைய, அது பழைய ஏற்பாடு உடன்படிக்கையினுடைய காலம். இப்ப புதிய உடன்படிக்கையில் நாம் இருக்கிறன்னா, மனுஷர்கள் எவ்வளவு கோபமாய், எவ்வளவு மூர்க்கமாய், எவ்வளவு தர்க்கமாய், தூஷணமான வார்த்தைகளை சொல்லி நம்ம அடிக்கும்படியான ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும், அந்த இடத்துல ஆண்டவரே, லார்ட் glorify the name, உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன், இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், உம்முடைய நாமத்தை என்னை அபிஷேகிச்சிருங்க, உம்முடைய அபிஷேகம் இல்லாம என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. அந்த அபிஷேகம் அந்த வேளையில் நாம் இங்கே வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7ஆம் அதிகாரம். அவன் மூர்க்கம் அடைந்தார்கள், அவனை பல்ல கடித்தார்கள், அவன் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவனாயிருந்தான். வானத்தை அண்ணாந்து பார்த்து, அவனுக்கு திறந்த வானம். See, praise the Lord. திறந்த வானம், வானம் திறந்திருக்கிறது. மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறதை அவன் கண்டான், தேவனுடைய மகிமையை கண்டான், இயேசுவை கண்டான், அவருடைய மகிமையை கண்டான். கீழே 58ஆம் வசனம். நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கழற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஓகே, முதல்ல பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமா? ஓகே, இங்க ஆராதனை எங்க இருக்கு? இங்க ஒரு ஆராதனை இருக்கு. 51ஆம் வசனத்துல ஒரு ஆராதனை, தொழுகை, பணிந்து கொள்ளுதல், தேவனை தொழுது கொள்ளுதல். இந்த ஆராதனை இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்கு தெரியல. எந்த ஆராதனை? 59ஆம் வசனத்தில், அவர்கள் கல்லறிகையில் நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் கல்லெறிந்தார்கள். கல்லெறிதல் லிட்டரலா கல்லு பின்னால வரட்டும், அடியெல்லாம் பின்னால வரட்டும். ஆனால் எவ்வளவு மனுஷர்களுடைய வாயினால சொல்ல சொற்களும் வார்த்தைகளும், கடினமான வார்த்தைகள் சொல்லுகையில்
மெய்யான தொழுகை பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். அந்த தொழுகை, என் ஆவி, ஆண்டவரே என்னுடைய ஆவி உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். சாகிறதுக்கு இல்ல, ஆண்டவரே என் ஆவி உம்மிடத்தில் ஒப்புவிக்கிறேன். உம்மை நான் தரிசிக்கிறேன், உம்மை நான் பார்க்கிறேன், எனக்கு அது போதும். That's a joy in the Holy Spirit. அடுத்தது அதிலே அந்த தொழுகை என்ன? முழங்கார் படியிட்டு இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதிரும் என்று இயேசு சொன்னபடியே அவருடைய அடிச்சுவடியின்படி பின்பற்றுகிறதான இந்த சீஷன் இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். பிரைஸ் தி லார்ட். காலையில கேட்டோம், நிறைய இரக்கம், மன்னிக்கிறது, அவர்களை மனப்பூர்வமாய் சந்தோஷமாய் விடுதலையாய் கிறிஸ்து இயேசுனுடைய மகிமை கண்ட மனுஷன் மன்னிக்காம இருக்கவே முடியாது. இயேசுனுடைய மகிமை கண்ட ஒரு மனுஷன், ஒரு சீஷன், ஒரு விசுவாசி, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்ற ஒரு மனுஷன் ஒருவரை மன்னிக்காமல் இருக்கவே முடியாது. மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் இருக்கவே முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். அவருடைய மகிமையை கண்டன், பிதாவே இந்த பாவத்தை, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும். தொழுகை, கல்லருகியில் தொழுகை, அபிஷேகம், மன்னிக்கிற காரியம். என்னாச்சு? மோர் தென் கான்குரர். பாவத்தை நான் திரும்ப பேசல, நான் திரும்ப அடிக்கல, நான் திரும்ப திரும்ப செய்யலங்கிறதெல்லாம் கிடையாது. இட்ஸ் மோர் தென் கான்குரர். எப்படின்னா, அடுத்த மனுஷனை ஜெயிச்சுட்டான் பாருங்க. இஸ் அ மோர் தென் கான்குரர். யார் பக்கத்தில் இருந்ததாங்க? ஒரு மனுஷன் பார்த்துக்கிட்டே இருந்தான் இதெல்லாத்தையும். 58 வசனத்துல, சாட்சிக்காரர் தங்களுடைய வஸ்திரங்களை கலற்றி சவுல் என்னப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். ஜீசஸ்க்கு எப்படி நடந்ததோ அப்படியே சிலுவையில இயேசு தொங்கினார். கையில வச்சிருக்கிறதான வேதபாரர்கள், பரிசேயர்கள், கையில வேதத்தை வச்சுக்கிட்டு இருக்கிறவர்கள் எகத்தாலும் கிண்டல், நக்கல், அவர் ஏளனமா பேசுறதும், காரி துப்புறதும், தலையை துளுக்கிறதும், இறங்கி வாங்குறதும், அவ்வளவு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற சமயத்துல வாழ்நாள் முழுவதும் தன் வாலிப நாட்களில், பிறப்பிலிருந்து கொஞ்சம் அவன் பள்ளிக்கூடத்துக்கு போன நாட்கள் இருக்குமா என்னன்னு தெரியல, அதுக்கு பிறகு அவனுடைய வாலிப நாட்கள் முழுவதும் கொள்ளையிலே இருந்த ஒரு கொலையனும் ஒரு கொலைபாதகனுமாயிருக்கிற ஒரு கல்லன் பக்கத்துல பார்த்துட்டான். இயேசுவை வாழ்நாள் கூட பார்த்தது கிடையாது. தெய்வ பயம்னா என்னன்னு தெரியாது. மனசாட்சி இல்லாதவன், கொலைகாரன், கொள்ளையடிச்சவன் பக்கத்துல ஒரு பார்த்துக்கிட்டே இருக்கான் ஜீசஸ. ரொம்ப நேரம் என்னென்னமோ நடந்துகிட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்குள்ள அவனுடைய கன்விக்ட் ஆயிட்டான். தட்ஸ் தி பவர் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். மன்னிப்பினுடைய வல்லமை. என்ன காஸ்பல் கேட்டாவே, எப்ப ஜீசஸ் தான் வாழ்நாள்ல இயேசுவை பார்த்தது கிடையாது, ஒரு செய்தி கேட்டது கிடையாது. அந்த மன்னிக்கிறது, மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார், சிலுவையில மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார், கண்டினியூஸ்லி கெப்ட் ஆன் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறார். இந்த குரூப், அந்த குரூப், இந்த குரூப் மன்னிச்சு ஒரு தாக்கம் உண்டாக்கிடுச்சு. அவனுக்குள்ள ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடுச்சு. பைபிள் தெரியல, பிரசங்க கேட்கல, இயேசுவை பார்க்கல, நினைச்சிட்டான் இவர்தான் மெஸ்ஸியா, இவர்தான் கிறிஸ்து, இவர்தான் தேவனுடைய குமாரன். ஆண்டவரே என்ன நினைச்சீங்க. கீழே உள்ள பரிசேயர்களுக்கும் நியாயசாஸ்திரிகளுக்கும் வேதபாரர்களுக்கு தெரியாத ஒரு வெளிப்பாடு யார் கிடைச்சது? கல்லனுக்கு கிடைச்சது. எப்படி அது? ஒன்னே ஒண்ணுதான் ஜீசஸ் அந்த இடத்துல செஞ்சா. வாழ்க்கையில ஜீசஸை பார்த்து அந்த 3 மணி நேரம், அந்த 3 மணி நேரத்தினுடைய அந்த தாக்கம் மன்னிச்சுக்கிட்டே இருந்தது. அந்த நடக்கிற நடக்கை, அந்த பிஹேவியர்ஸ். தேவதூதர்களால் அவர் காணப்பட்டார், மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆவியில் உண்மை உள்ளவர் என்று, நீதி உள்ளவர் என்று விளங்கினார், ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கினார். தேவதூதர்களால் என்ன செய்யப்பட்டார்? காணப்பட்டார். ஏஞ்சல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நடக்கிற சம்பவத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஏஞ்சல்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவரை மட்டும் பார்க்கல, ஸ்தேவானை பார்த்தாங்க. பேதுரு சொல்றாரு, எப்பா இந்த கிருபையினுடைய சுவிசேஷத்தை பெற்ற நம்ம ஒவ்வொருவரையும் தேவதூதர்கள் குனிந்து பார்க்க என்னவா இருக்கிறார்கள்? ஆசையா இருக்கிறார்கள். என்னையும் உங்களையும், நான் இருக்கிற ஊர்லயும் நீங்க இருக்கிற பட்டணத்திலையும் இருக்கிற எந்த மூலை முடுக்கா இருந்தாலும் சரி, இந்த கிருபையினுடைய சுவிசேஷத்தை பெற்ற இயேசுனுடைய அடிச்சூடுகளை பின்பற்றுகிற ஒவ்வொரு சீஷனும் பிழைக்கிற பிழைப்பு எப்படின்னு பார்க்கிறதுக்கு
இயேசுவை பார்த்தேன், இயேசுவை உற்று நோக்கி பார்த்தேன், உன்னை நான் பார்க்க ஆசையா இருக்கிறேங்கிறார். நாம் எப்படி பிழைக்க போறோம்? பிரியமானவர்களே, மகிமையான வாழ்க்கை தேவன் வைத்திருக்கிறார், மகிமையான வாழ்க்கை. பிதாவே, உம்முடைய நாமத்தை நீர் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். ஸ்தேவானுடைய வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துனுடைய அந்த ஜீவன் அவனுக்குள்ள ஒரு வெளிச்சமா இருந்துச்சு, அவ்வளவுதான். அவருக்குள்ள இருந்த ஜீவன், அந்த மன்னிக்கிற ஜீவன் அவனுக்குள்ள, அவன் இருதயத்துள்ளதான அந்த இயேசு கிறிஸ்துள்ள அந்த முகத்தினுடைய ஒளி அவனுடைய இருதயத்துக்குள்ள பிரகாசிக்க செய்தது. அப்படிதான் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துள்ளதான அந்த முகத்தின் ஒளி, அந்த பிரகாசம் அந்த கல்லனுடைய இருதயத்தில் ஒரு பிரகாசத்தை கொடுத்தது, ஒரு ரட்சிப்பை கொடுத்தது. இவருதான் மெஸ்ஸியா. finished. இங்க ஸ்தேவானுடைய இவருடைய சவுலுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். ஸ்தேவானுடைய ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறார். நடக்கிறது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். மனசாட்சி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அவனுடைய மனசாட்சியை பேச ஆரம்பிச்சிருச்சு. யூ ஆர் ராங், யூ ஆர் ராங். ஸ்தேவான் இஸ் ரைட், யூ ஆர் ராங். நீ தப்பு, அவன் தான் ரைட்டு. அவனை பாத்தியா? அவனை அடிச்சு அடிச்சாங்கல்ல, மண்டை ஒழுணுச்சா, ரத்தம் ஒழுணுச்சா, பேசுனீங்களா? எல்லாம் கூடி அடிச்சு தலையில புரட்டி தட்டி தட்டி வெளியில போட்டு அவமானப்படுத்தி ஏறி மிதிச்சு அவனை கொள்ளு சாகடிச்சிங்கல்ல. பாத்தீங்களா அவன் செஞ்சதை? பாத்தியா அவன் முகத்தை? பாத்தியா அவன் முகத்தை எவ்வளவு பிரகாசமா இருந்தது? பாத்தியா அவனுடைய வாய் வார்த்தையை? பாத்தியா அவன் மன்னிச்சதை? பாத்தியா அவனுடைய ஜீவனை? பாத்தியா? யூ ஆர் ராங் சவுல், யூ ஆர் ராங். finished. எப்படி? முற்றிலும் ஜெயங்கொள்கிறவன். இயேசு முற்றிலும் ஜெயங்கொண்டார். ஸ்தேவான் முற்றிலும் ஜெயங்கொண்டார். ஒரு கல்லனை ரட்சித்துக் கொண்டார். சிலுவையில் தொங்கும் பொழுது மன்னித்து அவருடைய இரக்கம் ஜீவன் வெளிப்பட்டு கொஞ்ச நாள் செத்தா என்ன, ஒரு சில மணி நேரங்கள்ல செத்து நரகத்துக்கு போக வேண்டியவன் காலை முறிச்சு அவன் போறான். அவனை போற தருவாயில் அவனை ரட்சித்துக் கொண்டார். இட்ஸ் a conqueror. ஸ்தேவான் எவ்வளோ பெரிதான அப்போஸ்தலனே, எவ்வளவு பெரிதான ஒரு அப்போஸ்தலனே, எவ்வளவு நிருபங்களையும் இவ்வளவு சபையும் ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு வல்லமையான ஒரு தேவ மனுஷனை, ஒரு ஜாம்பவானை ஆதாயப்படுத்தி கொடுத்தது யாருடைய சாட்சி? சபையில சாம்பார் சொட்டி தூக்குன ஒரு மனுஷன், எடுபுடி வேலை செஞ்ச மனுஷன், பரிசுத்தாவினால் நிறைந்தவனாயிருந்தான், ஞானம் நிறைந்தவனாயிருந்தான். எத்தனை தடவை எல்டர்ஸ்ட கொட்டு வாங்கினான்னு தெரியல, எத்தனை தடவை கொட்டு வாங்கினான்னு தெரியல, எத்தனை தடவை கொட்டு வாங்கியிருக்காருன்னு தெரியல. ஸ்தேவான், பிலிப் போன்றவர்கள்லாம் நிக்கலாம் முடியாது. பீட்டர் பார்த்தோன்னே தண்டு பிடிச்சிருவார். இவ்வளவுதான் வித்தியாம்பாரு, இவ்வளவுதான் நீ வித்த. அப்படிப்பட்டவர்கள் மத்தியில நற்சாட்சி பெற்ற மனுஷர்கள் யாருப்பா செலக்ட் பண்ணிருக்கீங்க? இந்த பந்தி பரிமாறதுக்கு நீ யாரை செலக்ட் பண்ணிருக்கீங்க? பிரதர், ஒரு 7 பேர் எடுத்திருக்கோம். யாரு சொல்லுங்க பாப்போம். ஸ்தேவான், பிரைஸ் தி லார்ட். தென் பிலிப், பிரைஸ் தி லார்ட், குட். ஓகே, அவங்கள்ட்ட அந்த காரியத்தை ஒப்படைச்சிருங்க. ஒரே ஒரு வார்த்தை, எப்படி பால் இவரை கண்டுபிடிச்சாரு சொல்றேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் தீத்து எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறத 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இங்க உள்ள அடுத்த தலைமுறையை, அடுத்த வாலிபர்களை, உதவியா இருக்கக்கூடியவர்களை, இளைய திமோத்திகள், தீத்துகள், அப்படிப்பட்ட ஸ்தேவான் எப்படி வந்தார்? அப்படிப்பட்ட ஸ்தேவான் ஒரு நாளைக்கு இரத்த சாட்சியா தேவனுக்கு என்று மரித்தார். முதல் இரத்த சாட்சி. இங்க வாசிக்க 22ஆம் வசனம். அநேக காரியங்களில் ஜாக்கிரதை உள்ளவன் என்று நாங்கள் ஒரு முறை இல்லை, எத்தனை முறை? பல முறை கண்டறிந்தவனும், இப்பொழுது உங்கள் மேல் உள்ள மிகுந்த நம்பிக்கையினால அதிக ஜாக்கிரதையுள்ளவனுமாகிய நம்முடைய சகோதரனை இவர்களோடு கூட அனுப்பியிருக்கிறோம். யார் இந்த மனுஷன்? தீத்து. அவன் எப்படியா? இங்க வாசிக்கிறோம். அவனுடைய அடைமொழியே என்ன அப்படின்னா பாருங்க, 6ஆம் வசனத்துல, அதாவது 7ஆம் வசனம் அந்த தீத்துவை குறித்து சொல்றார். விசுவாசத்திலும் போதிப்பிலும் அறிவிலும்
எல்லாவித ஜாக்கிரதையிலும். 16 வசனம், உங்களுக்காக இப்படிப்பட்ட ஜாக்கிரதை உண்டாயிருக்கும்படிக்கு தீத்துவின் இருதயத்தில் அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். 17 வசனம், நாங்கள் கேட்டுக்கொண்டதை அவன் அங்கீகரித்ததும் இல்லாமல் அவன் அதிக ஜாக்கிரதையுள்ளவனாயிருந்து தன் மன விருப்பத்தின்படி உங்களுக்கு வர புறப்பட்டான். இப்படி சொல்லிட்டு 22 வசனம் சொல்றார், 1-2 விஷயம் இல்ல, ஒரு விஷயம் இல்ல, அநேக விஷயங்கள்ல, ஒரு முறை அல்ல பல முறை கண்டறிந்தவன் தீத்து. இட்ஸ் a man of diligence. அவன் பல முறை அவனை நாங்கள் கண்டறிந்திருக்கோம், செக் பண்ணிருக்கோம். இப்படி பவுல் இப்படி தீத்து அப்படி பிடிச்சிருந்து பாரானால், ஆதி திருச்சபையில ஸ்தேவான் இந்த மாதிரி இந்த பந்தி விசாரிப்பு உண்ணவங்களெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க, எவ்வளவு பார்த்திருந்திருப்பாங்க, எவ்வளவு கரெக்ட் பண்ணியிருந்திருப்பாங்க, எவ்வளவு கரெக்ட் பண்ணப்பட்டு செய்யப்பட்டு அறுபட்டு செஞ்சு கிந்து ஷேப் ஆகி தேவன் அதெல்லாம் பார்த்தார். அருமையான வாலிப பிள்ளைகள், அடுத்த தலைமுறையா இருக்கிறவர்கள், நம்மள்ட்ட எந்த ஒர்க்கை ஒப்படைச்சாலும் சரி, எந்த காரியம் இருந்தாலும் சரி, பல முறை உங்களை கண்டறிவார்கள். ஆவியானோர் கண்டறிவார், பல முறை கண்டறிவார். ஒரு விஷயத்தில் இல்ல, அநேக காரியங்களில் ஒரு முறை அல்ல பல முறை கண்டறியப்பட்டவர்கள் தான் பரிசுத்த ஆவியானவர் கொண்டு வந்து வைப்பார், பொறுப்பு ஒப்படைச்சார். ஓகே, இவனுக்கு ஒப்படைக்கலாம். இந்த தீத்து தான் அப்படியே மாறி மேல போய் ஒரு அப்போஸ்தலனாய் பின்னால மாறணும். பிரியமானவர்களே, இந்த மகிமையான சுவிசேஷத்திற்காக நாம் மகிமை தேவனுக்கு செலுத்துவோம். ஆராதனை, நல்ல வார்த்தையில் இந்த நாள் முழுவதும் நாம் கேட்டோம். ஆராதனை, தேவனை தொழுது கொண்ட மனுஷன் இயேசு தேவனை தொழுது கொண்டார். ஸ்தேவான் தேவனை தொழுது கொண்டார்கள், முற்றிலும் ஜெயங்கொள்கிறவர்களானார்கள், பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாயிருந்தார்கள், தேவனை தொழுது கொண்ட மனுஷர்கள். இப்படிப்பட்ட மகிமையான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஆமென்.